வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இகா ஸ்வியாடெக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி போலாந்து, ஆப்ஷன் சி செர்பியா, ஆப்ஷன் டி கஜகஸ்தான். சரியான பதில் ஆப்ஷன் பி போலாந்து. ரோமில் நடைபெற்ற இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் போலாந்தின் இகா ஸ்வியாடெக் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலெங்காவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றினார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. ஈரானின் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் ரைசி, ஆப்ஷன் பி முகமது மொக்பார், ஆப்ஷன் சி உசைன், ஆப்ஷன் டி லைசிங் தே. சரியான பதில் ஆப்ஷன் பி முகமது மொக்பார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் அந்நாட்டின் இடைக்கால அதிபராக முகமது மொக்பார் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக இவர் ஈரான் நாட்டின் முதல் துணை அதிபராக செயல்பட்டு வந்தார். இரண்டாவது கேள்வி. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ நோவாக் ஜோகோவிச், ஆப்ஷன் பி கார்லோஸ் அல்காரஸ், ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஸ்ரேவர், ஆப்ஷன் டி நிக்கோலா ஜெரி. சரியான பதில் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஸ்ரேவர். ரோமில் நடைபெற்ற இத்தாலி ஓபன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் அலெக்சாண்டர் ஸ்ரோ பட்டம் வென்றுள்ளார். இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்ரோ சிலியின் நிக்கோலஸ் ஜாரியை 6-4, 7-5 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். மூன்றாவது கேள்வி. 2023ஆம் ஆண்டில் எந்த நாட்டில் அதிக இணைய தடைகள் இருந்தன? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி இஸ்ரேல். சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்தியா. டிஜிட்டல் உரிமை அமைப்பான அக்சஸ் நவ் ஆய்வின்படி 2023ஆம் ஆண்டில் உலகளாவிய ஆய்வில் ஏற்பட்ட 283 இணைய தடைகளில் 116 நிகழ்வுகளை பதிவு செய்து இந்தியா உலகளாவிய தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளது. உலகளாவிய பாதிப்பில் இது 41% ஆகும். நான்காவது கேள்வி. செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ மேகாலயா, ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி கர்நாடகா. சரியான பதில் ஆப்ஷன் பி சிக்கிம். சிக்கிம் போக்குவரத்து துறை செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு மாநிலம் முழுவதும் தொடங்கியுள்ளது. இது போக்குவரத்து நிர்வாகத்தை நவீனமயமாக்குவதும் செய்தித்திறனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஐந்தாவது கேள்வி. எந்த அமைப்பு ஜியோஸ்பேஷியல் உலக தலைமைத்துவ விருதை வென்றுள்ளது? ஆப்ஷன் ஏ இஸ்ரோ, ஆப்ஷன் பி டிஆர்டிஓ, ஆப்ஷன் சி இன்ஸ்பேஸ், ஆப்ஷன் டி நியூ ஸ்பேஸ். சரியான பதில் ஆப்ஷன் சி இன்ஸ்பேஸ். நெதர்லாந்தில் நடைபெற்ற பொது கொள்கை தொழில் வளர்ச்சியை செயல்படுத்துவதற்கான ஜியோஸ்பேஷியல் வேர்ல்ட் ஃபோரம் தலைமை விருது இந்தியாவின் விண்வெளி ஒழுங்குமுறை நிறுவனமான இன்ஸ்பேஸுக்கு வழங்கப்பட்டது. ஆறாவது கேள்வி. இந்திய ராணுவத்தின் மிக உயரமான டாங்கி பழுது பார்க்கும் வசதி எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி லடாக், ஆப்ஷன் டி அருணாச்சல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.